ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்னத்திற்கு சனி சூரியன் ஒரு 14 நாட்கள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு அது சாதக பாதகத்தை தருகிறதுங்கிறத பார்க்கறோம். நம்முடைய லக்னத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. இப்ப தற்காலத்துல சனியும் லக்னத்துல தான் போயிட்டு இருக்காரு. புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில போயிட்டு இருக்காரு. அவரு தான் பிறந்த நட்சத்திரமே ரேவதி தான். இப்ப இந்த 5ஆம் இடத்துல கடகராசியில இந்த சூரியன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அதுவும் புதனுடைய நட்சத்திரம் தான். அதிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 14 நாட்கள் அதுல இருக்க போறார். அந்த சமயத்துல ஒரு சுப பார்வை ஏற்படுகிறது சனிக்கும் சூரியனுக்கும். இது நல்ல பார்வை தான். லக்ன பாவம் அப்படிங்கிறது சிந்தனையை குறிக்கிறது. நாம எப்படியெல்லாம் செயல்படலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய திட்டங்கள் என்ன? நோக்கங்கள் என்ன? நம்முடைய உணர்வுகளை பற்றி குறிக்கிறது. அதே மாரி தான் 5ஆம் இடம் அப்படிங்கிறது சந்தோஷத்த குறிக்கிறது. நம்முடைய அறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா பக்தி குறிக்கிறது. இஷ்ட தெய்வம், குழந்தைகள், நம்முடைய விருப்பங்கள், கலைகள் இதையெல்லாம் குறிக்கிற இடம். அந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் இந்த 2 இடமும் நல்ல இடங்கள். அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் ஆகட்டும், சனி ஆகட்டும் அகம் சார்ந்த நன்மைகளை நிறைய தருவார்கள். அது என்ன அகம் சார்ந்தது, புறம் சார்ந்ததுன்னு பிரிக்கிறோம் அப்படின்னா, அப்படித்தான் நமக்கு கிரகங்கள், பாவங்கள் வேலை செய்யுது. இப்ப 1ஆம் இடம் அப்படின்னா, அது காமன் எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஆனா 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அது உறவுகள குறிக்குது. பொருள் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, பணம் போட்டு பணம் பண்ணாம, அதிகமா தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தொழில் பண்றத குறிக்கிறது. கன்சல்டிங், கமிஷன் வகை, கலைகள் இதன் மூலம் பயணிக்கிறது. விளையாட்டு கூட 5ஆம் இடம் தான். ஷேர் மார்க்கெட் 5ஆம் இடம். ஆனாலும் கூட பணம் போடுறது, இன்வெஸ்ட் பண்றது, உற்பத்தி பண்றது, தொழில் பண்றதுக்கெல்லாம் எதிரானது. அத தடுக்கக்கூடியது 5ஆம் இடம். அதனால தான் புறம் சார்ந்த விஷயத்துக்கு இது எதிரா வேலை செய்யும். அகம் சார்ந்த விஷயம்னா என்ன? இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகட்டும், குழந்தை பெத்துக்கிறதாகட்டும், வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதாகட்டும், கோவில் வழிபாடுகள் போறதாகட்டும், கமிஷன் தொகையிலயோ அல்லது கலைத்துறையிலயோ ஈடுபடுறதுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. இந்த உறவுகள் என்ன செய்யும்னா, இப்போ ஒருத்தரு யோகா படிக்கிறாரு. நல்லா திடீர்னு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாரி ஆன்மீகத்துல ஏதோ ஒரு பயிற்சி மேற்கொள்றாரு, வேதம் படிக்கிறாரு. நல்லா திடீர்னு ஒரு ஃப்ரெஷ் அப் கிடைக்கும். உபாசனை தெய்வங்கள் உபாசனை பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல சித்தி கிடைக்கும். மந்திர சித்தி கிடைக்கும். குழந்தைகள் பால் ஈர்ப்பு ஏற்படும். குழந்தைகளுடைய மகிழ்ச்சிகள் நமக்கு மனநிறைவை தரும். சுப காரியங்கள் எளிதாக நடக்கும். என்ன சார் சூரியனுக்கும் சனிக்கும் பகை இருக்கே! அப்படின்னா நிச்சயமா இருக்கு. அதன் மூலம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அதட்டலான அன்புன்னு எடுத்துக்கணும். இப்ப குழந்தைகள் அப்படின்னா குறும்பு பண்றாங்க, நம்ம அதட்டுறோம். அதுக்காக நம்ம அவர எதிரியா பார்க்கறதில்ல. அதே மாரி தந்தைக்கும் மகனுக்கும். அந்த முரண்பாடுகள் தான் அந்த சூரியன், சனியினுடைய வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாவங்கள் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பாவங்கள். அதனால அதே நேரத்துல பாருங்க, சில பேருக்கு வேலை போகிறதோ, சில பேர்த்து தொழில்ல இந்த 14 நாள் தொழிலே நடக்கல சார். மூவ்மெண்ட்டே இல்ல. ஏதாவது ஆர்டர் குடுத்தவங்க திடீர்னு அத கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு பெருத்த லாக் ஆயி போச்சு. முடக்கம் ஆயி போச்சு. நம்ம வச்சிருந்த ஸ்டாக்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு. தேங்கி போச்சு.
இப்படி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும், வியாபாரம் சார்ந்த விஷயத்திற்கும் தான் கொஞ்சம் மைனஸ். அதுல இருக்கிறவங்க இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசா விளம்பரங்களோ, புதுசா டிசைனிங்கோ, புது க உத்திகளை கையாளணும். அதாவது ஒரு டெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாரி சில வேலைகளை செஞ்சுட்டு, இந்த 14 நாட்கள கழிச்சுட்டு அப்படி இது பண்ணலாம். அதனால எப்பவுமே அகம் சார்ந்து, புறம் சார்ந்து நம்ம சிந்திக்க பழகுனா தான், ஜாதகத்துல நமக்கு என்ன கேள்வியோ, அந்த கேள்விக்கு சரியான பதிலை கிரகங்கள் காட்டும். அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தின் வழியாக செல்கின்றதோ, அந்த நட்சத்திர தொடர்பினை மூலமா நமக்கு நிகழ்வுகள் நடக்கும். அதுபோக ஆன்மீக விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாரிட்டி. ஏன்னா சனியும் தத்துவம் பேசுற கிரகம். இந்த 2 பேர இணைக்கிறது யாருன்னா புதன் கிரகம். அப்ப இந்த புதன பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமான நிலைமையில இருப்பார். ஒருவேளை நம்ம ஜாதகத்துல சனி, சூரியன் 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்பு கொண்டிருந்தால், சனி, சூரியன், புதன் இந்த 3 பேரையுமே வச்சுப்போம். அந்த மாரி இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் நீங்க சொன்னபடி நடக்கலைங்க. பிரச்சனைகள், ஒண்ணுக்கொண்ணு உறவுகள்ல வந்து பாதிப்புகள் தான் இருக்கு. சந்தோஷம் இல்ல. அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த மாரியான ஒரு காம்பினேஷன்ல கிரகம் வேலை செய்யும். இருக்கிறது 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம். ஆனா வந்து நிகழ்வுகள் எத்தனை 1000 நிகழ்வுகள் நடக்குது. அப்ப நம்ம வந்து கரெக்ட்டா ஒரே மாதிரி இதுதான் நல்லது தான் பண்ணும். இது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும்னு எடுக்கக்கூடாது. எந்த கிரக ரீதியாக நம்ம ஜாதகத்துல எந்த பாவங்களை இயக்குற அதிகாரியாக வருகிறார் என்று பார்த்து தான் வரணும். ஆக மொத்தம் ஆரோக்கியத்துக்கு நன்மை, உறவுகளுக்கு நன்மை, படிப்பு காரியத்துக்கு நன்மை, திருமண காரியங்களுக்கு நன்மை, தெய்வ அனுக்கிரகம் உண்டு. இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் இந்த 14 நாள்ல எனக்கு புரமோஷன் கிடைக்குமா? பதவி உயர்வு கிடைக்குமா? அல்லது நமக்கு சொந்த தொழில் தொடங்குறது இந்த நாட்கள்ல அமைஞ்சிருமா? அப்படின்னா அமையாது. ஏன்னா 5ஆம் இடம் வந்து ஓனர்ஷிப்ப பிளாக் பண்ணக்கூடிய ஸ்தானம். அப்ப ஓனர்ஷிப்பு அப்படிங்கிற விஷயத்துல தலையிடாதீங்க. கலை சார்ந்த தலையீடுகள், மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், இதுக்கு நல்லா இருக்கு. படிப்புக்கு நல்லா இருக்கு. உறவுகளுக்கு நல்லா இருக்கு. அதனால இந்த 14 நாட்களும் இன்பம் தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி. வணக்கம்.